ராமாபுரத்துல இந்த வருஷம் பனி பயங்கரமா இருந்தது. டிசம்பர் எண்டுக்கு வந்தா கூட இந்த பனி ஒரு எண்டுக்கு வரமாட்டேங்குது. ஊரே பனிக்கு நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது பிரசாத் வீட்ல மட்டும் நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. புது வருஷம் வருதுனாலே போதும் அந்த வீட்ல புது புது பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆயிடும். முக்கியமா அந்த 3 மருமகள்களுக்கு நடுவுல நடக்கிற சச்சரவு அவங்களோட கச்சேரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பாடா, என்ன சாரதா இந்த குளிரு! போன வருஷத்தை விடவும் இந்த வருஷம் அதிகமா இருக்கே. நியூ இயர் வந்தாலும் வருது, இந்த குளிர் குறைய மாட்டேங்குது. ஆமாங்க, டிவில சொன்னாங்க வரப்போற நாட்கள்ல இன்னும் குளிர் அதிகமா இருக்குமா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, அந்த குல்லாவ கழட்டாதீங்க. குளிரெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நியூ இயர் ஈவினிங் வீட்ல என்னவாம் பிளானு? போன வருஷம் 3 மருமகள்களும் கேக் பண்ணாங்க, கல்லு மாதிரி இருந்தது. இந்த வருஷம் ஏதாவது டீசென்ட் பிளான் இருக்கா? என்னவோங்க, அவங்களதான் கேட்கணும். அனாமிகா காலையில எழுந்துச்சு கோலம் போட்டா, அவனியோ அஞ்சலியோ இன்னும் எந்திரிக்கல. அதுக்குள்ள அனாமிகா கிச்சன்ல இருந்து வெளியில வந்தா. கையில டிஃபன் பிளேட்ஸ் இருந்துச்சு. மாமா, சுட சுட இட்லி சாப்பிடுங்க, சட்னில இஞ்சி கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன், குளிருக்கு நல்லது. அம்மா அனாமிகா, இங்க நீதான் என்ன புரிஞ்சுக்கிட்டவ. இவ்ளோ காலையில எழுந்திருச்சு சூடா இட்லி ஊத்திருக்க. மத்தவங்கலாம் எங்க? அவங்க இப்பதான் எந்திரிச்சாங்க மாமா, ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவனி அஞ்சலி 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் ஸ்டைலிஷ் வின்டர் வேர் போட்டுட்டு வந்தாங்க. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் அத்தை. காலை வணக்கம் மாமா. காலை வணக்கம். நாளைக்கு நியூ இயர், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. குட் மார்னிங்மா. அந்த எக்ஸைட்மெண்ட்ல சாப்பாடுல காட்டுங்கள, எனக்கு ஒரு கப்பு காப்பியாவது கிடைக்குமே. காஃபியா? அதான் அனாமிகா அக்கா இருக்குல்ல. அக்கா, எனக்கு கூட ஒரு கப்பு காஃபி ப்ளீஸ். அஞ்சலி, நியூ இயர் ரெசல்யூஷன்ல சொந்தமா காஃபி போடுறேன்னு முடிவெடு. அத்த, என் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன தெரியுமா? நோ ஒர்க், ஒன்லி சில்லு. இந்த குளிர்ல என்னால வேலை செய்ய முடியாது. மாமா, இந்த காஃபி கிஃபி எல்லாம் ஓர வச்சுட்டு நாளைக்கு பார்ட்டிய பத்தி பேசுங்களேன். இந்த தடவை நம்ம ஏதாவது கிராண்டா பிளான் பண்ணணும். கிராண்டாவா? அப்படின்னா எவ்வளவு செலவு வைக்க போற? அண்ணா, எப்பவும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க. நியூ இயர்னாலே செலிப்ரேஷன். அவனி, உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. என் பிளான் என்னன்னா, நம்ம சிட்டில இருக்க பெரிய ரிசார்ட்டுக்கு போகலாம். அங்க ஓபன் டெரஸ் டின்னர், டிசைன் நைட் இருக்கும். என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் தான். அத கேட்டதுமே பிரசாதோட தொண்டையில இட்லி போய் சிக்கிக்கிச்சு. என்னது, 5000 ரூபாவா? அதுவும் ஒருத்தருக்கா? அப்ப நம்ம எல்லாருமே போறோம்னா 40,000 ரூபாய். அந்த பணத்தை வச்சு ஊருக்கே நம்ம சாப்பாடு போடலாமே. மாமா ப்ளீஸ், அதுதானே எப்ப வேணா செய்யலாம். ஆனா நியூ இயர் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல ட்ரெஸ் கூட ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமாப்பா, அஞ்சலிக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம போகலாம்பா. எனக்கு இந்த ரிசார்ட்டு டிஜே இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உங்க அப்பாக்கு கூட இந்த குளிர்ல இது எதுவும் பிடிக்காதுப்பா. அத்தை சொல்றது நிஜம்தான் அவனி. மாமாக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, இந்த குளிர்ல வெளியில இருந்தா மறுபடியும் ஜுரம் வந்துரும். நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ணலாம். வீட்லயா? போர்க்கா. வீட்ல என்ன பண்றது? டிவிய பாத்துட்டு தூங்குறதா? ஆமா, இல்ல போன தடவை மாதிரி அந்தாக்ஷரி விளையாட சொல்றியா? எனக்கு அந்த பழைய பாட்டெல்லாம் தெரியாதுப்பா. அந்தாக்ஷரி எல்லாம் இல்லடி, நம்ம டெரஸ்ல ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். குளிர் காயலாம், எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம், பாட்டு கூட பாடலாம். அனாமிகா, இந்த ஐடியா நல்லா இருக்கு. பட்ஜெட் கம்மி, ஆனந்தம் அதிகம். ஆனா அவனி டிசப்பாயிண்ட் ஆவாளே அண்ணா. சரி, ஒரு வேலை செய்யலாம். நாளைக்கு நைட்டு பார்ட்டியோட கடமை உங்க 3 பேரோடது. யாருக்கு எப்படி பிடிக்குதோ அரேஞ்ச் பண்ணுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன மாமா அது? பட்ஜெட் 5000 தாண்டக்கூடாது. கூடவே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வீட்லதான் பார்ட்டி நடக்கணும். இந்த 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா நானும் ரெடியா இருக்கேன். வீட்லயா? சரி, நான் போய் டெக்கரேஷன் பண்றேன். அவனே, நீ போய் ஃபுட் ஆர்டர் பண்ணு. அனாமிகா அக்கா, நீ மத்த ஏற்பாட பாத்துக்கோ. சரி அஞ்சலி. அன்னைக்கு மத்தியானம் அவனையும் அஞ்சலியும் அவங்களோட ரூமுக்கு போனாங்க. அனாமிகா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. அஞ்சலி, இந்த 5000 ரூபாவை வச்சுக்கிட்டு கிராண்டா எப்படி பார்ட்டி பண்றது? மாமா ஏன் இவ்ளோ கஞ்சமா இருக்காரு? இப்பெல்லாம் ஆன்லைன்லயே டெக்கரேஷன் ஐட்டம் ரொம்ப கம்மி விலையில நம்ம எதிர்பார்க்கற மாதிரி கிடைக்குது. ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். சாப்பாடு கூட நம்ம நேர்ல வாங்கினா கம்மியா இருக்கும். குட் ஐடியா. நான் கான்டினென்டல் ஃபுட் பாக்குறேன். பீட்சா, பாஸ்தா, பர்கர்,
நம்ம மாடர்னா செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அனாமிகா அக்கா செய்யற புளி சாதம்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. ஆமா, அந்த புளியோதரைய சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. சரி, நான் இப்பவே டெக்கரேஷன் ஆர்டர் பண்றேன். நாளைக்கு சாயந்தரமே வந்து சேர்ந்துரும். அதுக்குள்ள அனாமிகா அங்க வந்தா, கையில சூடான காஃபி. காஃபி எடுத்துக்கோங்க. பிளானிங்ஸ் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? எங்க பிளானிங் எல்லாம் பக்காக்கா. எல்லாத்தையும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ண போறோம். நாளைக்கு நீ கிச்சன்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு கிச்சன் க்ளோஸ். கிச்சன் க்ளோஸா? மாமாக்கு இந்த பீட்சா கிச்சாலாம் பிடிக்காதுல்ல. அவருக்கு சூடா நம்ம சாப்பிடறத பிடிக்கும். ஐயோ அக்கா, ஒரு நாளைக்கு வெளியே சாப்பிட்டா என்னவா? நியூ இயர்னாலே வெஸ்டர்ன் கல்ச்சர் தானே. சரி சரி, உங்க இஷ்டம். நான் முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போயிட்டா. அனாமிகாவும் அஞ்சலியும் சிரிச்சுக்கிட்டாங்க. பாத்தியா, அக்கா எப்பவும் இப்படிதான், ஓல்ட் ஃபேஷன். நம்ம நாளைக்கு பார்ட்டிய ஜமாய்ச்சிடலாம். டிசம்பர் 31 வந்துச்சு. அனாமிகா தோட்டத்துல விறகெல்லாம் எரிய வச்சுக்கிட்டு இருந்தா. ரமேஷ் அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். அனாமிகா, அவங்க தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன்றாங்கல்ல, நீ ஏன் இந்த பணியில இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? எனக்கு அவங்க பிளானிங் மேல நம்பிக்கை இல்லங்க. மாமாக்கும் அத்தைக்கும் வெளி சாப்பாடு ஆகாது. இதுவரை குளிர்காலம், டெலிவரி பண்ணும்போது சாப்பாடு சில்லுன்னு வரும். அதனாலதான் பேக்கப் பிளான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராத்திரிக்கு குளிர்கால ஸ்பெஷல் மெனு. நாட்டுக்கோழி குழம்பு, மிளகு ரசம், பச்சை மிளகா பச்சடி. டிசர்ட்டுக்கு வட்டப்பம், மிளகா பஜ்ஜி, சிக்கன் பக்கோடா, ஸ்நாக்ஸ். அப்பா, சொல்லி முடிக்கவே இவ்ளோ டயர்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி அவங்க பீட்சா ஒன்னும் நிக்காது. உன் பிளான் சூப்பர். இது நம்மளோட சீக்ரெட். அவங்க பிளான் சக்சஸ் ஆனா ஓகே தான். ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என் பிளான் ரெடியா இருக்கு. அப்படியே சாயந்தரமாச்சு. அவனியும் அஞ்சலியும் டெக்கரேஷன் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அவனே, டெலிவரியா இன்னும் காணா? வரும் அஞ்சலி, டிராபிக்கா இருக்கும் என்னமோ. சாப்பாடையும் நேர்ல போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். ராத்திரி மணி 7 ஆச்சு. வெளியில ஒரே இருட்டு, குளிர் அதிகமாச்சு. அவனியும் அஞ்சலியும் டென்ஷன் ஆனாங்க. ஹலோ ஹலோ, ஃபுட் டெலிவரியா? எங்க இருக்கீங்க? மேடம், பனியால ரோடு சரியா தெரியல. என் பைக்கும் பஞ்சர் ஆயிடுச்சு. வர்றதுக்கு லேட் ஆகும். இல்லனா ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சலா? இப்ப எப்படிங்க கேன்சல் பண்றது? அவனி, டெக்கரேஷன் பாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இத கொஞ்சம் பாரு. அஞ்சலி ஒரு சின்ன பாக்ஸ காமிச்சா. என்னது இது, இவ்ளோ கொஞ்சமா இருக்கு? இதுல வெறும் 20 பலூன் தான் இருக்குது. லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா ஏமாந்துட்டோம். ஹால்ல பிரசாத், சாரதாவோட பசங்க எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. எல்லாருக்கும் பசியா இருந்தது. அம்மா மருமகள்களே, மணி 8 ஆச்சு. பார்ட்டி ஆரம்பிக்க போறீங்களா? பயங்கரமா பசிக்குதே. அவனி, பீட்சா வந்துருச்சா? ரொம்ப பசியா இருக்கு. அது சுரேஷ், டெலிவரி லேட் ஆகுமா. வர்ற வழியில ஒரே டிராபிக்கா இருக்கான். சரி, டெக்கரேஷன்லாம் எங்க? வீடெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆன்லைன்ல எல்லாம் ஏமாத்திட்டாங்க. லைட்டுங்க எரிய மாட்டுது. நான் தான் முதல்ல சொன்னனே, உங்க ஆன்லைன்லாம் வேலைக்கு ஆகாது. நியூ இயர் நைட் அன்னைக்கு பசியும் பட்னியமா இருக்கிறதா? நல்லா சாப்பிட்டு படுக்கலான்னு நினைச்சேன். சாரதா, இப்ப கிச்சன்ல ஏதாவது இருக்கா? அனாமிகாவை கேட்டேன், கிச்சனை க்ளோஸ் பண்ண சொன்னாங்களாமே. அவ கூட எதுவும் பண்ணலங்க. உடனே வேணும்னா உப்புமா தான். நியூ இயர் நைட்டு உப்புமாவா? ஐயோ, ஆரம்பமே இப்படி இருக்கே. சாரி மாமா, எங்க பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல வீட்டு மாடியில இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. வெடி வெடிக்கிற மாதிரியும் இருந்தது. திடீர்னு பாட்ட சத்தமும் கேட்டுச்சு. அப்பா, அம்மா, எல்லாரும் மேல வாங்க, பார்ட்டி ரெடி. பார்ட்டியா? மேல யாரு இருக்கா? அனாமிகாக்கா இல்லல்ல. மேல என்ன பண்றாங்க? எல்லாரும் ஆச்சரியமா மேல வந்து பார்த்தாங்க. அங்க இருந்த காட்சிய பார்த்து எல்லாரும் வாய பொளந்தாங்க. அனாமிகா அழகான சிகப்பு புடவையில, பூ தோரணங்களுக்கு மத்தியில, நடுவுல நெருப்பை ஏத்தி வச்சுட்டு சுத்தி நாற்காலி போட்டிருந்தா. ஒரு பக்கத்துல டேபிள் மேல சாப்பாடு சூடா இருந்தது. வாங்க வாங்க, வெல்கம் டு அனாமிகாஸ் பார்ட்டி. அடடே, என்னென்ன பண்ணிருக்கமா அனாமிகா? இதுதானே பார்ட்டினா? அக்கா, எப்ப நீ டெக்கரேஷன் பண்ண? ரொம்ப அழகா இருக்கு. உங்க ஆன்லைன் பொருட்கள் வராதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதான் இந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளான நான் ஏற்கனவே யோசிச்சேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா சாப்பாடு அங்க பாருங்க, சுட சுட மிளகா பஜ்ஜி, சிக்கன் பக்கோடா, சப்பாத்தி, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் ரெடி. ஆஹா, என் மருமக தங்கம். என் மனசுல உள்ளத அப்படியே புரிஞ்சுக்கிட்டா. இந்த குளிர்ல இந்த பஜ்ஜிய சாப்பிட்டா அமோகமா இருக்குமே. அண்ணி, யூ கிரேட். எங்க மனைவிகள் பிளான் ஃப்ளாப் ஆனாலும் நீங்க டாப் ஆயிட்டீங்க. அஞ்சலி, பாத்து கத்துக்கோ. பார்ட்டினா பணம் செலவு பண்றது இல்ல, கிரியேட்டிவிட்டி இருக்கணும். சாரிக்கா, உன்னை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
சாரி எதுக்கு அஞ்சலி, வாங்க என்ஜாய் பண்ணலாம். நெருப்புக்கு பக்கத்துல உட்காருங்க. எல்லாரும் நெருப்ப சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க. அனாமிகா எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தா. எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ ஒரு கேம் விளாடலாம். உண்மைய சொல்லணும் அப்படின்னா ட்ரூத் ஆர் டேர். இந்த பாட்டில சுத்தி விடுறேன். யார் பக்கம் நிக்குதோ அவங்க ஒரு உண்மை சொல்லணும். பாட்டில் சுத்துச்சு. சுத்தின பாட்டில் அவனிய நோக்கி நின்னுச்சு. அவனி சொல்லு, இந்த வீட்ல யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டிருக்கியா? ஆமா, அனாமிகா அக்காவை பார்த்துதான் பொறாமப்பட்டிருக்கேன். அக்கா எப்பவுமே ஒரு படி மேலேயே இருக்கா. ஆனா நான் மட்டும் என் ரூம்ல என் உலகத்திலேயே இருக்கேன். அக்கா மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணா கூட என்னால அது முடியவே இல்ல. பரவாயில்ல அவனி, இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியே. இந்த புது வருஷத்துல அந்த ஈகோவை விட்டுடு. அவனி, நீ ரொம்ப புத்திசாலியாச்சே. உன் டெக்னாலஜி எனக்கு தெரியாதுமா. நம்ம ஒண்ணு சேர்ந்தா வீடு இன்னும் நல்லா இருக்கும். பாட்டில் மறுபடியும் சுத்துச்சு. இந்த தடவை பாட்டில் பிரசாத நோக்கி நின்னுச்சு. அப்பா, உங்க சீக்ரெட்ட சொல்லுங்க. என்னோட சீக்ரெட் என்னன்னா, உங்க அம்மாக்கு தெரியாம அப்பப்ப ஸ்வீட் சாப்பிடுவேன். அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அதுல உண்மை கூட இருக்கு. எனக்கு இந்த 3 பிள்ளைங்களை விட இந்த 3 மருமகள்களை தான் ரொம்ப பிடிக்கும். அனாமிகாவோட பொறுமை, அவனியோட புத்திசாலித்தனம், அஞ்சலியோட குறும்பு, இந்த 3 இல்லன்னா இந்த வீடே கிடையாது. தேங்க்யூ மாமா. கேக் கட்டிங் டைம் அந்த நேரத்துல வந்துச்சு. அனாமிகா உள்ள போய் ஒரு பெரிய கேக் எடுத்துட்டு வந்தா. அக்கா, கேக்கு கூட ஆர்டர் போட்டியா? இல்லம்மா அஞ்சலி, இது நான் செஞ்சேன். இது ராகி சாக்லேட் கேக்கு. ஹெல்தியான கேக்கு, எல்லாருமே சாப்பிடலாம். ஆஹா அக்கா, பேக்கரியில கூட இவ்ளோ ருசியா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா முடியாதுக்கா. டைம் 11:55. எல்லாரும் ரெடியா? ரெடியா இருக்கோம். எல்லாரும் நெருப்ப சுத்தி நின்னாங்க. ரமேஷ் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணினான். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. பிரசாத் சாரதாவோட கால்ல எல்லாரும் வந்து விழுந்தாங்க. இந்த புது வருஷம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். முக்கியமா நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் நீங்கி இருக்கணும். அக்கா, நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன்க்கா. இன்னையில இருந்து நானும் அஞ்சலியும் வீட்ல உள்ள எல்லா வேலையும் பகிர்ந்து பண்றோம். கிச்சனுக்குள்ள வரவே சோம்பேறியா இருந்தது. ஆமாக்கா, அக்கா மட்டும் கஷ்டப்படுறத பாக்கும்போது கஷ்டமா இருக்கு. நாங்களும் சமையல் கத்துக்கிறோம். தேங்க்யூ அவனி, தேங்க்யூ அஞ்சலி. நீங்க மாறினீங்கன்னா எனக்கு அது அவ்ளோ பலம். நீங்க சமையல் கத்துக்கோங்க, முயற்சியை என் மேல பண்ணிடாதீங்க. அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அண்ணே, என்ன டின்னர் இப்போ? நாட்டுக்கோழி சப்பாத்தியும் மட்டும்தானா? நிறைய இருக்கு, வாங்க போய் சாப்பிடலாம். டைனிங் டேபிள் ரெடியா இருக்கு. எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அனாமிகா எல்லாருக்குமே சாப்பாடு போட்டா. எல்லாரும் அதை சாப்பிட்டு மெய் மறந்து நின்னாங்க. அம்மா அனாமிகா, இந்த குளிர்ல சுட சுட ராகி களிய சாப்பிடும்போது 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கூட நிகராகாது. அவனி, உன் பீட்சாலாம் இது முன்னாடி நிக்காதுமா. நிஜம்தான் மாமா, ஆன்லைன் ஃபுட்ல பிளாஸ்டிக் டேஸ்ட் தான் இருக்கும். அக்கா சாப்பாடு அருமையா இருக்கு. அக்கா, நாளைக்கு கூட இதே மெனு ரிப்பீட் பண்ணலாமா? ஐயோ, நெதம் நான்வெஜ் சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆறுது? நாளைக்கு அனாமிகா ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு நீங்க 2 பேரும் செய்யுங்க. நாங்களா? நாளைக்கு 1ஆம் தேதி இல்லையா அத்த? அதனாலதான் புது வேலையோட புது வருஷத்தை ஆரம்பிங்க. சரிங்க அத்த, நாளைக்கு நாங்க சமைச்சு போடுறோம். யூடியூப்ல பார்த்தாலாவது செஞ்சு தரோம். நான் பக்கத்துல இருந்து கத்து கொடுக்கறேன். எல்லாரும் சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஆனந்தமா சாப்பிட்டாங்க. வெளியில பனி பொழிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த குடும்பத்துல அன்பு கதகதப்பா இருந்தது. 5000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள 5 கோடி மதிப்புள்ள ஆனந்தம் கிடைச்சது. அனாமிகாவோட சமய ஸ்பூர்த்தி, அவனி அஞ்சலியோட மாற்றம் அந்த புது வருஷத்துல புது ஆரம்பத்தை கொடுத்துச்சு. கடைசில பிரசாத் சாரதா அவங்க ரூம்ல படுத்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. சாரதா, நம்ம மருமகள்கள் தங்கங்க. ஆமாங்க, ஒருத்தி தங்கம், ஒருத்தி வெள்ளி, ஒருத்தி காப்பர். 3 சேர்ந்தாதானே ஆபரணம். ஆனந்தம். நல்லா சொன்ன சாரதா. குட் நைட்டுமா. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயருங்க. அனாமிகா டிவி மாமியார் மருமகள் நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர்.